Hello students, welcome back to the social class 6 history chapter 4 in the earliest cities. Yes, already we saw the first video. In that we have discussed about the story of Harappa. Then second, what was special about these cities. The next one, houses, trains and streets. Then life in the city. Okay, right now we are going to discuss about new craft in the city. Let's see the lesson. Let us look at some of the objects that were made and found in Harappa cities. Most of the things that have been found by archaeologists are made of stone, shell and metals including copper, bronze, gold and silver. Okay, இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த ஹரப்பா அப்படின்றதா என்ன அப்படின்னா ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி, ரொம்ப பழமையான நகரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே ஒரு சில திங்ஸ்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திங்ஸ் வந்து யாரால் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட். ஓகே, ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்றது யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா. அதாவது இந்த பழமையான பொருட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணி இது எந்த வருஷத்துக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ லைக் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மண்ணுக்கு கீழே புதைக்கப்பட்ட அந்த பொருட்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஸோ இந்த பொருள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணப்பட்டது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ அந்த பொருட்கள்லாம் வந்து எப்படி மேக் பண்ணப்பட்டது அப்படின்னாக்கா ஸ்டோன்ஸு, ஷெல் அண்ட் மெட்டல்ஸ், ஓகேவா, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா காப்பர், ப்ரோன்ஸ், கோல்டு அண்ட் சில்வர்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான மினரல்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில பொருட்கள்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தென் காப்பர் அண்ட் ப்ரோன்ஸ் வார் யூஸ்டு டு மேக் த டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் வெசல்ஸ். அதாவது இந்த காப்பர் அண்ட் ப்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் திங்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் மேக் பண்ணுறதுக்கு காப்பர், ப்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கோல்டு அண்ட் சில்வர் வேர் யூஸ்டு டு மேக் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் வெசல்ஸ். ஸோ தென் கோல்டு அண்ட் சில்வர் இருக்கு இல்லையா, தென் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கோல்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வெசல்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் பேராகிராஃப்ஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபவுண்ட் இன் தீஸ் those of beads and weights and blades. ஸோ அதாவது நிறைய பொருட்கள்லாம் அங்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ லைக் பீட்ஸ் அண்ட் வெயிட்ஸ் ஆஃப் அண்ட் பிளேட்ஸ், ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இந்த ஹரப்பாவில் ஃபவுண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது யார் ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னாக்கா ஆர்கியாலஜிஸ்ட். ஓகேவா, தென் த ஹரப்பன்ஸ் ஆல்சோ மேட் சீல்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டோன். அதாவது இந்த ஹரப்பன்ஸ் வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சீல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு அப்படின்னாக்கா ஸ்டோன். ஓகேவா, ஸ்டோனை வச்சு நிறைய சீல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது முத்திரை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சீல். ஓகேவா, தென் தீஸ் ஆர் ஜென்ரலி ரெக்டாங்குலர் ஆன் அண்ட் யூஸ்வலி ஹேவ் அனிமல்ஸ் கர்வ்ட் ஆன் தேம். அதாவது இந்த ஷேப் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, சீல் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் ஹரப்பன்ஸ் ஆல்சோ மேட் ஸ்பாட் வித் பியூட்டிஃபுல் black designs such as the one shown on the page 6. Okay, the next one, cotton was properly grown and Mecca from about 7,000 years ago. அதாவது ஸோ இங்கே மெக்கர் அப்படின்றது ஒரு பிளேஸ் எங்கே இருக்குன்னா ஹரப்பாவில் இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவசாயம் கூட பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான பயிர் விளைய வச்சுருக்காங்க அப்படின்னா காட்டன், அதாவது பருத்தி விளைய வச்சுருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 7,000 years ago. ஓகேவா, தென் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் த கிளாத் வேர் ஃபவுண்ட் அட்டாச்ட் டு த லைட்ஸ் ஆஃப் சில்வர் வேர்ஸ் அண்ட் சம் காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு மொஹஞ்சதாரோ. அதாவது மொஹஞ்சதாரோவில் ஒரு சில பிளேசஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சில்வர் திங்ஸு, த நெக்ஸ்ட் ஒன் ஒரு சில பீசஸ் ஆஃப் கிளாத்லாம் எடுத்து மேக் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க விவசாயம் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, தென் ஆர்கியாலஜிஸ்ட் ஹேவ் ஆல்சோ ஃபவுண்ட் த spindle wheels then made of terracotta and the finance that were used to spin thread. அதாவது இந்த பருத்திலாம் விளைய வச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி என்ன அப்படின்னாக்கா ஒரு சில சக்கரங்கள்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா த்ரெட்லாம் வந்து அவங்க ஸ்பின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் மெனி ஆஃப் த திங்ஸ் தட் வேர் ப்ரொடியூஸ்ட் வேர் ப்ராபபிளி ஆஃப் த ஒர்க் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த பொருட்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இருந்தவங்க எல்லா பர்சனுமே வந்து ரொம்ப அந்த கைவினை பொருட்கள் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, specialist is a person who is trained to do only the kind of work, for example cutting stone or polishing blades or the carving seals. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருட்கள் செய்கிறதுலுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோன்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு தென் அந்த பீட்ஸை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், தென் கிராவிங் சீல்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே என்ன அப்படின்னாக்கா அந்த ஒர்க்கில் அவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு பொருட்கள்லாம் மேக் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா, தென் லுக் அட் த illustration and see how well the face were carved and how carefully of the
present shown. This must have been the work of an expert craft person. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே சர்ச் பண்ணி பார்த்ததில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நிறைய வந்து பொருட்கள்லாம் கிடைக்கிது. அந்த பொருட்களை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே எப்படி மேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப வெல் பிளான்டு, ஓகேவா, சூப்பராக பாலிஷ் பண்ணி ஒரு பொருளாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப வெல் பிளான் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அப்போதைக்கு என்ன அப்படின்னாக்கா நிறைய வந்து ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃப்ட் பர்சன்லாம் வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் நாட் எவ்ரிபடி could have been the specialist. We do not know whether only men and specialists or only women are specialists. Perhaps some women and men may have been a specialist. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மென் மட்டும்தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக அந்த ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸில் மென் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதே மாதிரி விமன் மட்டும்தான் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ரெண்டு பேருமே என்ன அப்படின்னாக்கா அவங்கவுங்க ஒர்க்கில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கலாம். ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஹேண்ட்கிராஃப்ட்லாம் மேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் சொல்கிறாங்க, ஓகேவா. Then next one, in search of raw materials. Raw materials are substances that are easier found naturally are produced by farmers or herders. These are then produced to ப்ரொடியூஸ் ஃபினிஷ்டு குட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப ஃபைன்டு, ஓகேவா, எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் ஆகி வரதா வந்து நம்ம க்ளாத் சொல்லுவோம், ஓகேவா. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா. லைக் அந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மேக் பண்ணுறாங்க. அப்போ ரா மெட்டீரியல் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், காட்டன் சொல்லலாமா, ஓகே. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ் அண்ட் ஹர்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஓகே. அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாவே ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ அவங்க நம்ம விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம், என்ன மாதிரியான பயிர்கள்லாம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காட்டன், ஓகேவா. ஸோ காட்டன் எதுக்கு யூஸ் ஆகும், ட்ரெஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி தானே, ஓகே. அப்போ காட்டன் அப்படின்றது என்னது, ரா மெட்டீரியல். அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்க நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட் லாஸ்ட் க்ளோத்தை மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ ரா மெட்டீரியல்ஸும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஃபைன்டு குட்ஸாகவும் அவங்க தான் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் இப்போது ஹரப்பன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து ரா மெட்டீரியல்ஸ் அவங்களாவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஒரு சில இந்த கோல்டு அண்ட் சில்வர்லாம் என்ன பண்ணுறாங்க, அது ப்ரீஷியஸ் ஸ்டோன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மற்ற டிஸ்டன்ஸ் பிளேஸ்லேருந்து மற்ற பிளேஸ்லேருந்து ப்ராட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அவைலபிளாக இருக்கக்கூடிய பிளேஸ் அவங்களாவே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம், அந்த சில்வர் அந்த கோல்டுலாம் வந்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால் அந்த திங்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மற்ற பிளேஸ்லேருந்து ப்ராட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் the Harappans probably cotton from present day Rajasthan and even from Oman in வெஸ்ட் ஏஷியா. ஸோ அதாவது இப்போது இங்கே பாருங்களேன், இந்த ஹரப்பன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த காட்டன்ஸ்லாம் வந்து எங்கே வந்து ராஜஸ்தானில் வாங்கிக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து ஓமன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்குது, ஓகேவா. தென் tin which was mixed with the copper produced bronze may have been brought from the present day Afghanistan and Iran. ஸோ இந்த காப்பர் இதெல்லாம் காப்பர் ப்ரோன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எங்கேருந்து ப்ராட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் அண்டு ஈரான். ஸோ இந்த மாதிரியான பிளேஸில் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி காப்பரை வந்து ப்ராட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கோல்டு குட் ஹாவ் கம் ஆல் த வே ஆஃப் த ப்ரெசன்ட் டே கர்நாடகா அண்ட் த ப்ரீஷியஸ் ஸ்டோன் ஃப்ரம் த ப்ரெசன்ட் டே குஜராத், ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான். இங்கே கோல்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ப்ரெசன்ட் டே கர்நாடகான்னு சொல்லிட்டு இல்லையா, அப்போ கர்நாடகா. தென் வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னாக்கா குஜராத், ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான், ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, இந்த ப்ரீஷியஸ் திங்ஸ்லாம் வந்து மற்ற பிளேஸ்லேருந்தும் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. Food for people in the cities. While many people live in the cities, others living in the countryside grow crops and rear animals. அதாவது ஸோ அப்போ இருந்த மக்கள் என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில மக்கள் என்ன அப்படின்னாக்கா எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சிட்டிஸில் இருந்திருக்காங்க. தென் ஒரு சில மக்கள் என்ன அப்படின்னா கண்ட்ரி சைட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு தென் கேட்டல் ரியரிங் இந்த மாதிரியான ஒர்க்லலாம் வந்து ரொம்ப என்கேஜாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தீஸ் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹர்டர்ஸ் சப்ளைடு ஃபுட் ஃபார் த கிராஃப்ட் பர்சன் ஸ்கிரைப்ஸ் அண்ட் த ரூல்ஸ் இன் த சிட்டிஸ். அதாவது இந்த விவசாயம் பண்ணுற மக்களும் இந்த கேட்டல் ரியரிங் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த கிராஃப்ட் பர்சன் அண்ட் ஸ்கிரைப்ஸ்லாம் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபுட்லாம் சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் we know from remains of the plants that Harappa grow wheat, barley, pulses, bees and rice, sesame, linseed and the mustard. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மாதிரியான பயிர்கள்லாம் விளைய வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட், பார்லி, பல்சஸ், பீஸ், ரைஸ், சீசம் அண்ட் லைன்சீம் அண்ட் மஸ்டர்ட். ஸோ இந்த மாதிரியான பயிர்கள் தான் விளைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் a new tool the fluff
was used to dig the earth for turning in the soil and plant seeds, while the real plough, which were probably made from the wood, have not survived. Toy model have been found. அதாவது இப்போ நம்மளாம் பார்த்துருப்போம் இல்லையா, விவசாயம் பண்ணுற நிலத்துலலாம் வந்து ப்ளஃப் பண்ணுவாங்க, ஏறு உழுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, லைக் இதுதான் ஓகேவா. இந்த டூல் தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் இப்போ இவங்க பயிர் வைக்கிற இடத்துல என்ன அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்காது, ரெயின் அப்படின்றது இருக்காது ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ரெயின் வரும்போது ஸோ இந்த இரிகேஷன் சிஸ்டம், இரிகேஷன் இருக்கு இல்லையா, நீர்ப்பாசனம் இருக்கு இல்லையா, அதுக்கான தண்ணி கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது மழை வரும்போது தண்ணியை சேமித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, கிணறுலாம், இந்த மாதிரியான பிளேஸ்லலாம் நீர் சேமித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் ஸோ இவங்க என்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் வந்து ரியார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஷீப், கோட் அண்டு பஃபல்லோ ஓகேவா. A closer look, ஹரப்பா டவுன்ஸ் இன் குஜராத். அதாவது இப்போ இங்கே டோலாவரா இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே அப்படின்னாக்கா இந்த கதிர்பிட் ஓகேவா, அது ரன் ஆஃப் கட்ஸில் இருக்குது ஓகேவா. தென் இங்கே என்ன அப்படின்னாக்கா இந்த இரிகேஷனுக்குலாம் வந்து எந்த மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும் ஓகேவா, வளமான மண்ணாக இருக்கும். ஸோ விவசாயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. ஆனால் ஹரப்பாவில் வந்து அந்த அளவுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான நீரே அந்த அளவுக்கு நீடடாக இருக்காது ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஹரப்பான்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கண்ட்ரி அந்த சிட்டியை வந்து டூவாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, சிட்டிடல் அண்ட் லோயர் சிட்டி ஓகேவா. இங்கே டோலாவர் இருக்கிற இதை வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த சிட்டியை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மேசிவ் ஸ்டோன்ஸ், பெரிய பெரிய ஸ்டோனை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா வால்ஸ்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த சிட்டிக்குள்ளே நுழையிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா என்ட்ரன்ஸ் இருக்கும், கேட்வே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போ அவங்க வந்து ரொம்ப வெல் செட்டில்டாக இருந்திருக்காங்க ஓகேவா. பட் ஹரப்பான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இல்லை, விவசாயம் வந்து அவங்களுக்கு அந்த நீரில் வந்து தேவையான அந்த இரிகேஷன்லாம் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை ஓகேவா. தென் இங்கே வந்து ஹரப்பான்ஸ் வந்து ஒரு கிராஃப்ட் பர்சனாக இருந்திருக்காங்கன்னு சொன்னோம். என்ன அப்படின்னாக்கா ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து கிராஃப்ட் பர்சனாக இருந்திருக்காங்க, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தென் இங்கே பாருங்களேன், இந்த லோத்தல் சிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா இதோடைய சபர்மதி தான் வந்து இதனுடைய ட்ரிபியூட்டரி அப்படி கிளை நதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. இது குஜராத்தில் இருக்குது. தென் இந்த பிளேஸில் தான் வந்து என்ன அப்படின்னாக்கா அதிகமாக வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய வந்து கிடச்சிருக்கு. அந்த பொருட்கள்லாம் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்டோன், ஷெல், மெட்டல்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன அப்படின்னாக்கா குஜராத்தில் தான் நிறைய வந்து இந்த கைவினை பொருட்கள்லாம் நிறைய வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதே அங்கே இருக்கக்கூடிய ஹவுசஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா வேர் ஹவுசஸ், ஸ்டோர் ஹவுசஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன், அந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப ஃபினிஷ்டு குட்ஸாக தான் இருக்குது. அதாவது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அங்கே வந்து பர்சன் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால் வந்து திங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் த மிஸ்ட்ரி ஆஃப் த எண்ட். The mysteries of the end. Okay. Around 3,900 years ago, we find beginnings of the major changes. People stopped living in many of cities. Writing seals and weights were no longer used. Raw materials brought from the long distance became rare. The Mohenjo-daro were find the cabbage built up the streets and drainage system broken down and new less impressive house were built even over the streets. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த ஹரப்பா சிட்டி வந்து ரொம்ப வெல்டாக தான் பிளான் பண்ணி ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த 3,900 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த சிட்டிஸில் வந்து மக்கள் அந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து வாழ்ந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இப்போ அங்கே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கூட அவ்வளோ ப்ராப்பராக வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்குன்னு என்ன ஸ்லாப்ஸ்லாம் வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து இவங்க வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து மற்ற பிளேஸ்லேருந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ஒரு குட்ஸாக மேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த மாதிரியான ப்ராசஸ்மே அங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. Then, why did all the Harappans? We are not sure. Some scholars suggest that the rivers dried up, others suggest that rulers were deforestation. That could have happened because few was record for breaking breaks and for stimulating copper's ore, and besides grazing by large herds of cattle, sheep and goat may have been destroyed in the grain over. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் வந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா நிறைய வந்து ஏதோ ஒரு டீஃபாரஸ்டேஷன், அதாவது ஏதோ நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடந்திருக்கு. அதாவது ஏதோ ஒரு ஃப்ளட்டு வந்திருக்கு. அதன் மூலிமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மக்கள் வந்து நிறைய அழிஞ்சு போயிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கேட்டில், ஷீப்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட மண்ணில் நிறைய வந்து புதஞ்சு போயிருக்கு, நிறைய வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இந்த பில்டிங்ஸில் வந்து
ஸ்டோன்ஸ்லாம் வந்து ப்ரோக் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு டீஃபாரஸ்டேஷன் வந்து அங்கே நடந்திருக்குன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு இதுதான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஓகேவா? என்ன அப்படின்னாக்கா டீஃபாரஸ்டேஷனாகவும் இருந்திருக்கலாம், ஃப்ளட்டு இந்த மாதிரியா கூட இருந்திருக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ரிவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால வந்து என்ன பண்ண முடியல, மக்கள் வந்து அங்கே வாழ முடியல. பிகாஸ் அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவை இந்த வாட்டர்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த சோர்ஸ் வந்து அவங்களுக்கு அவைலபிலிட்டியாக கிடைக்கல. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா, இதன் மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே இருந்த ரூலர் வந்து அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து டேக் கேர் பண்ணலை, அதனால தான் வந்து இந்த சிட்டிஸ் வந்து இந்த அளவுக்கு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ டு ஆல்.